என் செல்ல குழந்தையே, இன்று உன் வராகி அம்மா உனக்கு ஒரு அவசரமான செய்தியினை கொண்டு வந்திருக்கின்றேன். என் தங்கமே, இன்று இந்த தாயானவள் என் வாக்கினை கேட்டு முடிக்கின்ற நேரம் சர்வ நிச்சயமாக உன் கைகளில் ஒன்று கிடைத்தே தீரும். என் பிள்ளையே, அம்மா சொல்வதை கேட்டுவிட்டால் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களுக்கும் நான் பொறுப்பெடுத்துக் கொள்வேன். நான் நல்ல பாதையை காட்டி கொடுத்தும் என் பிள்ளை நீ தவறான பாதையை நோக்கி சென்று விட்டாயானால் எதற்கும் உன் தாயானவள் நான் பொறுப்பெடுத்து கொள்ள மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, இந்த வாழ்க்கையில் எத்தனையோ கஷ்டங்களை நீ பார்த்து விட்டாய். யார் உனக்கு அதிகமாக உதவி செய்வார்கள் என்று நினைத்தாயோ அவர்களினாலேயே வாழ்க்கையை வெறுத்து ஒதுக்குகின்ற அளவிற்கும் நீ சென்று விட்டாய். எல்லா சூழ்நிலைகளையும் கடந்து வந்த உனக்கு இனிமேல் இந்த வாழ்க்கையை எதிர்கொள்வது ஒன்றும் அத்தனை கடினமான விஷயம் கிடையாது. இனிமேல் எல்லாவற்றையும் சுலபமாக உன்னால் எதிர்கொண்டு விட முடியும். யார் உன் வாழ்க்கைக்கு தேவையானவர்கள், யார் உன் வாழ்க்கைக்கு தேவையற்றவர்கள் என்பதனை புரிந்து கொண்டு நீ உன் வாழ்க்கையில் இருந்து அவர்களை எல்லாம் விலக்கி வைக்க வேண்டிய சரியான கட்டத்தில் நின்று கொண்டிருக்கின்றாய். எல்லோருக்கும் ஒரு உண்மையான முகம் என்ற ஒன்று உண்டு. அதிகமான வார்த்தைகள் அவர்கள் வாயிலிருந்து விழும் பொழுது அது உன்னுடைய மனதை எந்த அளவிற்கு காயப்படுத்தும் என்பதனையும் நீ புரிந்து கொண்டு விட்டாய். எல்லோரிடத்திலும் ஒரு அளவுக்கு மீறி பழகக்கூடாது என்பதை என் பிள்ளை நன்றாக உணர்ந்து கொண்டாயல்லவா? உன் அம்மா காலம் முழுவதும் உன்னிடத்தில் இதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். நான் சொல்லும் பொழுதே நீ கேட்டிருந்தால் நிச்சயமாக அன்றே இந்த வாழ்க்கை உனக்கு ஏற்றதாக மாறி இருந்திருக்கும். ஆனால் என் குழந்தை, நீயோ பட்டுதான் வாழ்க்கையில் திருந்துவேன் என்று சொன்னதனால் இத்தனை காலமும் கஷ்டங்களை அனுபவித்து விட்டாய் என்பதனை மறந்து விடாதே. என் பிள்ளையே, இனிமேல் நடக்கவிருக்கின்ற ஒவ்வொரு நிகழ்வுகளும் இந்த வராகி என்னுடைய கண்ணசைவில் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது. நான் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை விஷயங்களையும் மாற்றி காட்டப் போகின்றேன். நீ நினைத்ததை உன் வாழ்க்கையாக்கி நான் தரப்போகின்றேன். பல தடங்கல்களை ஏற்படுத்திய விஷயங்கள் உனக்கு நல்லபடியாக முடியும் பொழுது நீ இந்த வாழ்க்கையில் நடப்பதையெல்லாம் சரியாக புரிந்து கொள்வாய். அம்மாவின் கால தாமதத்திற்கான காரணம் என்னவென்பதை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். என் பிள்ளையே, இந்த வாழ்க்கை நான் உனக்கு காட்டி கொடுத்த விஷயங்கள் எல்லாவற்றிலும் இருந்து உன்னை சர்வ நிச்சயமாக மீட்டு கொண்டு வந்துவிடும். உனக்கு எது சரி, எது தவறு, உன் வாழ்க்கையில் உனக்கு எது தேவைப்படும் என்பதனை எல்லாம் உன்னை விட நான் நன்றாக தெரிந்து வைத்திருக்கின்றேன். என் தங்கமே, அதை உன் வாழ்க்கையில் நான் நிச்சயமாக கொடுத்து விடவும் செய்வேன் என்பதனை மறக்காதே. என் பிள்ளை, எல்லாவற்றிற்கும் மேலாக எல்லா விஷயங்களையும் பட்டுத்தான் நீ திருந்த வேண்டும் என்ற ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் இருக்கின்றது. உன் விதி இப்படி இருக்கும் பொழுது அதை யாராலும் மாற்றிவிட முடியாது என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, சில நேரங்கள் தவறிவிட்டது என்றால் அந்த நேரம் மீண்டும் உன் வாழ்க்கையில் வராது. எல்லாவற்றிற்கும் மேலாக மீண்டும் அந்த நேரத்திற்கு உன்னால் செல்லவும் முடியாது. அதை மீண்டும் உன்னால் திருத்தி அமைக்கவும் முடியாது. எப்பொழுதுமே பேசுகின்ற வார்த்தைகளில் அதிக கவனமாக இருக்க வேண்டும். ஒருவரிடம் ஒரு வார்த்தையை பேசிவிட்டு அதற்கு மன்னிப்பு கேட்டுவிட்டால் எல்லாம் சரியாகிவிடும் என்று நினைத்துத்தானே இன்று மனிதர்கள் தவறினை எளிதாக செய்து விடுகின்றார்கள். ஒரு முறை அந்த மன்னிப்பினை நீ கொடுக்காமல் இருந்து பார், மீண்டும் அந்த தவறை செய்வதற்கு யாருக்கும் மனம் வராது. அது உண்மையாக உறவாக இருக்கும் பட்சத்தில் சர்வ நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, எல்லோரும் வேண்டும் என்றுதான் நீ நினைக்கின்றாய். ஆனால் எல்லோருக்கும் அந்த எண்ணங்கள் இல்லாத பொழுது அந்த உறவை இறுக்கி பிடித்து உன் வாழ்க்கையில் நிறுத்தி வைப்பதனால் உனக்கு எந்த பலனும் இல்லை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, அம்மா இன்று நம் கைகளில் ஒன்று கிடைக்கும் என்று சொல்லிவிட்டு இத்தனை விஷயங்களை சொல்கிறாளே என்ற சந்தேகம் உனக்கு வந்திருக்கலாம். என் தங்கமே, நான் சொல்ல வந்த விஷயம் என்ன தெரியுமா? இன்று என் வாக்கினை கேட்டு முடிக்கும் நேரம் எது உன் கைகளில் இருக்க வேண்டும், எது உன்னை விட்டு செல்ல வேண்டும் என்கின்ற முடிவை நீ தெளிவாக எடுத்து விடுவாய். உன் வாழ்க்கையை பற்றிய அத்தனை விஷயங்களும் உனக்கு தெளிவாக தெரிந்துவிடும். எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்கின்ற ஒரு நல்லதொரு அறிகுறியை நீ உணர்ந்து கொள்வாய்.
என் பிள்ளை பட்ட கஷ்டங்கள் ஏராளம். என் பிள்ளைக்கு மட்டும்தான் எதை எடுத்தாலும் தடங்கள், எந்த செயலை செய்ய நினைத்தாலும் அதில் இடைஞ்சல் என்று ஏகப்பட்ட போராட்டங்களை நீ சந்தித்து கொண்டிருக்கின்றாய். எத்தனையோ முறை என் பிள்ளை உன் கண்ணீரை அடக்கித்தான் வைத்திருக்கின்றாய். அடுத்தவர்கள் முன்னிலையில் அழுதுவிட்டால் நம்முடைய பலவீனம் வெளியில் தெரிந்து விடுமோ என்கின்ற எண்ணத்தில்தானே என் பிள்ளை நீயும் உன்னை கட்டுப்படுத்தி கொண்டிருந்தாய். ஆனாலும் இந்த மனிதர்கள் அடுத்தவர்களில் கண்களிலிருந்து கண்ணீரை வர வைப்பதில் மட்டுமே குறியாக இருந்திருக்கிறார்கள் என்று தெரிய வரும் பொழுது, என் குழந்தை, உன் மனது படுகின்ற பாட்டினை என்னால் நிச்சயமாக உணர முடிகின்றது. என் குழந்தைக்கு வாழ்க்கையில் இந்த சூழ்நிலையில் இருந்து நிச்சயமாக அம்மா மிக பெரிய விடுதலையை பெற்று கொடுக்கின்றேன். யாரும் இனி உன் வாழ்க்கையில் தலையிட முடியாதபடி நான் நல்ல விஷயங்களை எல்லாம் உனக்கு செய்து கொடுக்கின்றேன். அடுத்தவர்கள் நினைத்து விட்டால் உன் வாழ்க்கையில் எதுவும் செய்துவிட முடியும் என்ற எண்ணத்தை நான் மாற்றி கொடுக்கின்றேன். என் பிள்ளையே, சூழ்நிலைகளை உணர்ந்து நீ நடந்து கொள்ள வேண்டும். சுற்றி இருப்பவர்களை எல்லாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற அவசியம் இல்லாவிட்டாலும் என் தங்கமே, சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள் மற்றவர்கள் மத்தியில் உன்னை கெட்டவனாக மாற்றிவிடும். அந்த சூழ்நிலையை உருவாக்காமல் என் பிள்ளை நீ வாழ வேண்டும். என் தங்கமே, உனக்கான நல்ல நிலை அடையும் வரை, நீ நினைத்ததை உன் வாழ்க்கையில் பெறும் வரை பொறுமையாக இரு. அடுத்தவர்களிடம் ஒரு விஷயம் நடந்து முடியும் முன்னே அதை பகிர்ந்து கொள்ளாதே. ஏனென்றால் அந்த விஷயத்தை தடுத்து நிறுத்துவதற்கு அவர்களே ஒரு மிக முக்கிய காரணமாக மாறிவிடுவதற்கு பல வாய்ப்புகள் இருக்கின்றது. என்ன சூழ்நிலையாக இருந்தாலும் உன்னுடைய தேவைகளை நீ நிறைவேற்றிய பிறகுதான் மற்றவர்களிடத்தில் அதனை சந்தோஷமாக பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஏன் தெரியுமா என் பிள்ளையே, நீ நல்ல நிலை அடைகிறாய் என்றால் அதில் சந்தோஷப்படுபவர்கள் எத்தனை பேர், அதை கண்டு பொறாமைப்படுபவர்கள் எத்தனை பேர், அதை கண்டு வயிற்றெரிச்சல் படுபவர்கள் எத்தனை பேர் என்று இங்கு யாருக்கு தெரியும்? என் தங்கமே, நாளை இந்த வாழ்க்கையில் நீ செய்ய நினைக்கின்ற விஷயங்களில் உனக்கு இன்றே தெளிவான முடிவுகளை எல்லாம் உன் அம்மா நான் கொடுத்து கொண்டிருக்கின்றேன். உனக்கான நல்ல அறிகுறிகளை எல்லாம் நான் காண்பித்து கொண்டிருக்கின்றேன். என்ன நடக்கும் என்பதனை என் பிள்ளை நீயே இனிமேல் உறுதி செய்து கொள்வாய். இப்படி செய்தால் அது கடைசியில் இப்படித்தான் முடியும் என்ற பக்குவம் உனக்கு வந்துவிட்டது. உன்னால் உன்னுடைய எதிர்காலத்தை கணிக்கக்கூடிய திறமை வந்துவிட்டது. இந்த திறமை உனக்குள் இருக்கிறது என்றால் என் தங்கமே, நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் எல்லாவற்றையுமே நீ சாதித்து காட்டி விடுவாய் என்பதனை மறந்து விடாதே. என் தங்கமே, வாழ்க்கை என்பது எல்லோருக்கும் அத்தனை சுலபமாக கடந்து வரக்கூடிய விஷயம் கிடையாது. பல மேடு பள்ளங்களை தாண்டித்தானே வர வேண்டும். மேடு வரும் பொழுது என் பிள்ளை கவனமாக நீ இறங்க வேண்டும். அதனால் இந்த வாழ்க்கையில் நீ நடந்து வருகின்ற பாதையில் அதிக கவனத்தோடு வந்து விட்டாயானால் சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் எல்லாமே உன் கைகளில் வந்து சேர்ந்துவிடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் உன் அம்மாவிடம் இல்லை. என் வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்கின்ற பிள்ளைகள் எல்லோருமே தன் வாழ்க்கையில் தான் நினைத்த இலக்கை அடைந்திருக்கின்றார்கள். என் தங்கமே, நீ இன்னமும் அந்த இலக்கை அடையவில்லை என்றால் இன்னும் நீ சில தூரம் செல்ல வேண்டி இருக்கின்றது. உன் தாயானவள் என்னிடத்தில் இருந்து சில விஷயங்களை நீ இன்னமும் கற்றுக்கொள்ள வேண்டி இருக்கின்றது. என் தங்கமே, வேண்டாம் என்று முடிவெடுத்து விட்டால் அதில் எப்பொழுதும் உறுதியாக இரு. உன்னுடைய மனநிலையில் மாற்றங்கள் வருகிறது என்றால் உன் வாழ்க்கையிலும் மாற்றங்கள் வந்துவிடும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். என் தங்கமே, எந்த ஒரு முடிவில் உறுதியாக இருக்கின்றாயோ அந்த முடிவை அந்த உறுதியோடு நீ பெற்றுவிட வேண்டும். காலம் தாழ்த்தினால் அது உன் கையை மீறி சென்றுவிடும் என்பதனை என் குழந்தை தெளிவாக புரிந்து கொள். எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த அதிகபட்ச பாடம் என்ன தெரியுமா? அன்பு என்று சொல்லி அதையே அதிகாரமாக பயன்படுத்துகின்ற உறவுகளையும் நீ கண்டுவிட்டாய். அதிகார தோரணையை உன் மீது காட்டுவதோடு மட்டுமல்லாமல் உன் வாழ்க்கையில் பல கெடுதல்களையும் நல்லது என்று சொல்லி செய்துவிட்டு சென்றவர்களையும் நீ பார்த்து விட்டாய். இனிமேலாவது இவர்களிடத்தில் கவனம் மட்டுமல்ல, இனி உன் வாழ்க்கையில் யார் வந்தாலும் முதலில் நீ மிகவும் எச்சரிக்கையோடு தான் பழக வேண்டும். தேவையில்லாத இடத்தை கொடுத்து விட்டோமோ என்று எண்ணி நீ பின்னால் வருந்துவதில் எந்த பலனும் இல்லை. உன் கைகளில் கிடைக்கப் போவது உனக்கு நிரந்தரமான ஒரு விஷயம் மட்டுமே. என் தங்கமே, அந்த விஷயத்தை பெற்றுக்கொண்ட பிறகாவது நீ இந்த வாழ்க்கையின் மீது நம்பிக்கையோடு இருப்பாய். யாரும் உனக்கு இல்லை, யாரும் உன் வாழ்க்கையில் இல்லை என்று
ஒரு நாளும் நினைத்து வருத்தப்படாமல் யாருமே இல்லை என்ற சூழ்நிலையில் உன் வராகி அம்மா நான் உனக்காக இருக்கின்றேன் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே. என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.